ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாமிம் கேமிங் வைட்டி. நம்ம இன்னைக்கு விளையாட போகிற கேம் வந்து ஃப்ரீ ஃபயர் கைஸ். நம்ம வந்து பிஆர் ரேங்க் தான் கைஸ் புஷ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்டு ஜெய்சனையும் கூப்பிட்டாச்சு. அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்டம்பிள் கேஸ் தான் கைஸ் போடலான்னு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. நம்ம வந்து வார்மப்புக்கு வந்து லோன் ஹவுஸ் மேட்ச் தான் கைஸ், சும்மா வார்மப்புக்கு தான் கைஸ் போட்டிருக்கோம். சரி வாங்க நம்ம ஆடலாம். இருங்க, இது வந்துட்டான் வந்துச்சு. நான் ஜெய்சன் கிட்ட சொல்லிட்டேன் M2 எடுன்ட்டேன். அவனை எடுத்துட்டான். அவனுக்கு வந்து ஆட வராதான் கைஸ். நான் ஆட போகிறேன். நான் தான் அவன்கிட்ட எடுக்க சொன்னேன். அப்புறம் அவன் எடுக்க சொல்கிறேன். அப்புறம் நான் எனக்கு வரும்போது அவன் என்னை எடுக்க சொல்லுவான். சரி வாங்க. இனிமே இந்த பக்கம் இல்லை. டே இந்த பக்கம் தான்டா. டே வாடா 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 டப்புன்னு வாடா. டே டேமேஜ்டா. டே டேமேஜ்டா. டப்புன்னு வாடா. டே ஜெய்ஸ்ட் நீ வந்து ஆடுறா. டே வாடா வாடா வாடா. டே நான் முடிச்சிட்டேன். ஒருத்தர் முடிச்சிட்டேன். என்னடா செத்து போயிட்டா? இனிமைக்கு டேமேஜா? இருந்தா டே அப்படிக்கா இருக்கான். இருக்கணுமே. எங்கே ஓடி போயிட்டானா? வந்துட்டான்டா. எப்போ ஐயோ ஓடுறா. டே எப்பாடி 4 HP போலிச்சிக்கினேன் கைஸ். கீழே உட்காந்து போடுன்றான். உட்காந்துட்டேன். சரி போகலாம். டே ஜெய்சனை எதுக்குடா செத்து போனேன்? அவனே ஒரு நியூ பிளேயர் மாதிரி அவனும் ஆடுறான். இப்படிக்கா தான் வருவான். இன்னொரு புல்லட்டு போடு. முடிச்சிட்டேன். அமௌண்ட்டை போடா நூபே. அமௌண்ட்டை போட்டு விட்டாச்சு. அடுத்த ரவுண்டு உங்கள் எத்த காட்டுற மாதிரி இருங்க. அடுத்த ரவுண்டு வந்து இங்கேருந்து அது மாதிரி தாவி M2 எடுத்து பார்க்கலாம். நம்ம ஆடின கேம் பிளேக்கு ஆஃப்லைனுக்கே போயிட்டா. நீ போய் அடி வாங்கிட்டு வா ராசா. போ ராசா. ஜெய்ஸ்னு போய் அடி வாங்கிட்டு வா. போ. ஐயா 150 ஆச்சு கொடுத்தியாடா? ஐயோ கொடுத்தாலாம் இல்லையான்னு போ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. காலியாக இருப்பேன். டக்குன்னு மெடிக்கேட்டு. இந்த 2 எடுத்து அடிக்கலாமா வேணாமா? அடிச்சு பார்க்கலாம். ஐயோ டே இப்போன்னு பார்த்தா ரீலோ. டே ஐயோப்பா மாடி ஓடுறா. ஐயோ மூமெண்ட் ஸ்பீடு இருக்கிறதுனால டக்குன்னு ஓடி போயிட்டேன். நீ ஆச்சுல போறேன்டாப்பாடி. தப்பிச்சுக்கிட்டேன். இங்கே உட்காந்து மெடிக்கேட் எடுங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானா? இருங்க பார்க்கலாம். வரல அவன். இருங்க இங்கே ஹைடைன்னு இருக்கலாம். அப்படிக்கா வரலாம். அப்படிக்கா போதியா ரசா? நான் எப்படிக்கா வரேன்? இப்படிக்கா போதுவே. இது மனசில் பெரிய ஈவன் நினப்பு போல வயசு அவனுக்கு. ஐயோ ஜஸ்ட்டில் போகுது. இருங்க முடிச்சு விட்டுலாம். அவ்வளோதான். மூமெண்ட்டு கூட கொடுத்து ஆட தெரில. எமௌண்ட்டு போதா ஜெய்சன் சொல்கிறான் சூப்பராக இருந்தேன்றான். இப்போ அவனுக்கு வந்திருக்கு. இப்போ அவன் என்ன கண்ணு எடுக்குதான்னு பார்க்கலாம். என்ன கண்ணு எடுக்கிறான்? இருங்க. 4 கில்லு அவன் 2 கில்லு. ஒருத்தி ஆஃப்லைன் போயிட்டால. அவன் எடுத்தாளா இல்லை இவன் எடுத்தானா? ஃபேமஸாக டபுள் பதில் ரைட்டு. அப்படிக்கா போயிட்டான். நான் இங்கே ஓசிக்கில் அடிக்க போனேன். நீ பார்த்துக்கடா அவனை. டே நீ பார்த்துக்க. நான் இது முடிச்சு விட்டேன். முடிச்சிட்டான். ஐயோ கெத்துடா ஜெய்ஸ்னு. கெத்து காமிச்சிருக்கே போனி. மஜா தான். நம்ம இப்போ வந்து வேலை எடுத்தாச்சு. அடுத்த ரவுண்டு ஒழுங்குடா. போய் இன்னைக்கு பாருங்க சம்பவத்தை. டபுள் பேரல். ஐயோ அவனை பிளாக் பண்ணிட்டாங்க கைஸ். அப்படியே போயிட்டியா? வாடா டி. என்னங்கடா டி? வாடா டி. ஓசிக்கில் அடிக்காடா. வாடா டி. வாடா டி. வாடா நீ சாவுதான் போற பாரு. வசு சொல்லும் போது வந்தியா நீ? ஓசிக்கிலுக்கு போனியா? சாவுதான் போற நீ. இப்போ பாரு.
போயிட்டியாடா டேய், இதுக்கு தாண்டா அப்போவே சொன்னேன் வந்து பேக்கப் கொடுறா ஓசிக்கு இல்லை அடிக்காதுன்னு. இந்த ரவுண்டாச்சும் பேக்கப் கொடு. சரி நான் இப்போ ஏறலாம் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன கண் எடுக்கிறது? தாம்சனு டஸ்டிகில் அவ்வளோதான் போதும். சரி இது முடிஞ்ச உடனே இப்போ ஏறி போய் அடிக்கலாம். அந்த கேப்பில் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஒன்றுமே இல்லை கைஸ், ஒரே லைக்கு தான் கைஸ். ஓகே நம்ம ஏறலாம் இப்போது. தாம்சன் ஓசிக்கில் நம்ம அடிச்சாச்சு. அப்போ அவன் மாட்டிக்கலாம். நீ செத்த பிறகு தாண்டா அடிப்பானா? எவ்வளோ தைரியம்! செத்து போயிட்டான். இவன் அவன் மெடிக்கெட்லாம் சுற்றிட்டு வாட்டோம், பாவமாக இருக்குது. இல்லை கிரனேட் தூக்கி அந்த பக்கமாக அடிக்கலாம் கைஸ், திறமையாக இருக்கும். இதுங்க இன்னொன்று அடிக்கணும். ஓடி போயிட்டான். வரடே அப்பாடி ஹெட்ஷாட்டு ஓடு வர மாதிரி ஷாட்டு. இது எதிர்பார்க்கவே இல்லை ஹெட்ஷாட்மா உள்ளொன்று. சரி 4th ரவுண்டு, இன்னும் ஒருத்த ரவுண்டு தான் வின்னிடுவோம். அழகாச்சு தூக்கிடலாம் ரொம்ப பசங்க. இப்போது இது முடியட்டும். தாம்சனை கையில் ஏறிப்போ அந்த பக்கம் போயிட்டா நம்ம ஓசிக்கில் அடிச்சிடலாம். இதுங்க 1 டாப் போடு வர மாதிரி 1 டாப்பு. என்னடா போய் நின்ட்டான், அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு ஹெட்ஷாட்டு. பூயா அடுத்து நம்ம பிஆர் ரேங்க்டு தாங்க பண்ண போகிறோம். பிஆர் ரேங்க்டு புஷ் பண்ண போகிறோம். ரேங்க்கு செம காமெடியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பிஆர்னாவே ஃபன்னு தான். சரி இருங்க, இந்த டோக்கன்லாம் எடுத்துகிட்டு பிஆரில் டுவோ போகலாமா? டுவோவே போகலாம். ரெடி கொடுறா டே பைத்தியக்காரா டே, ரெடி கொடுடா. குத்துட்டான். ஸ்டார்ட். இப்போ பாருங்க கைஸ் கேம் பிளேவா. அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஏதோ ஆடுவேன் அவ்வளோதான். வந்துச்சு. இதை போயிட்டு அச்சு உடைக்கலாம் கைஸ். இருங்க. ஓகே மேப்பில் எங்கள் ஃபேக்ட்ரியில் இறங்கலாம். அங்கே தான் க்ளூ எல்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பவுண்டி டோக்கன் இருக்குது. நான் ஃபேக்ட்ரியில் இறங்கி ஃபஸ்ட்டு ஃபைட் போட்டு நிறைய லூட் அடிச்சிடுவேன். எப்போ தாண்டா விடுவீங்க டி? விட மாட்டேறானுங்களே அவனுங்க. சை அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. சரி டக்குன்னு ட்ராப்லைனா பறந்துச்சு. அங்கே போகலாமா ஃபேக்ட்ரியில் இறங்கலாமா? இருங்க உன முடிவு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அங்கேயே போகலாம். ஏன்னா ஃபேக்ட்ரி கொஞ்சம் ரிஸ்க்கு, சீக்கிரமாக தோற்று போய் ரேங்கிங்க்கு போயிடுச்சுன்னா அதான் எனக்கு கொஞ்சம் பயம். ப்ளூ சோன் வேறு இருக்காங்க. அவங்க ப்ளூ சோனுன்ற மாதிரிங்க லூட் அதிகமாக கிடைக்கிற இடம் வேறு இருக்குது. அங்கே போய்ட்டு லூட் அடிச்சிக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் இறங்கினேன்னு. போடா கை புள்ள அப்படியே போயினேரு. போ பீமா சக்தியெல்லாம் தாண்டி போ. அவ்வளோதான்டா வந்துட்டோம்டா. இது பேர் என்னன்னே வாயிலே வர மாட்டேங்குது. அன்ஃபாலோ கொடுறா டே, அன்ஃபாலோ குத்துட்டான். குடுறா டே அன்ஃபாலோ குடுறா. அவன் குத்துட்டான். இந்த நாய் வந்து நம்ம கூடயே வந்து நம்ம அடிக்க வேண்டிய லூட் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவான். தெரியும் இந்த மாதிரி தான் வேலை செய்வான். கரெக்டாக இறங்கினா பச்சை எங்கே போனாலும் வந்துடுறானுங்க. ஒரு கன் எடுக்க வருவானுங்களா நிம்மதியா? நம்மளுக்கு ஏற்ற கன்லாம் கிடைக்காது. ஸ்னைப்பரு இதெல்லாம் வச்சுட்டுலாம் ஆட மாட்டேனா. ஒரு நல்ல கண்ணாக கேட்டால் கொடுக்க மாட்டானுங்க. கொடுக்க வேண்டியது அது கை மீறி போயிடுச்சு. நல்லதான் இன்னும் ஸ்கார்லேயும் நான் அவ்வளோ அடி கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். நடுவில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரி எனிமிடா டே வாடா டி, எனிமிடா டி, ஐயோ எனிமிடா அப்பாடி. என்னடா பண்ணிருக்கேன் நீ? சொல்கிறான் கேட்டா நான் தான் டேமேஜ் கொடுத்தேன் ஓசிக்கில்ன்றான். நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்தாச்சா? அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருந்தான் ஓசிக்கில் அடிக்கிறியே. அசனலுக்கு போகலாம். கார் எடுத்துன்னு வாடா டே, கார் எடுத்துன்னு வாடா. கார் எடுத்துன்னு வந்து இதை வந்து இடிடா. கார் எங்கே இருக்குன்றியா டே பைத்தியக்காரா? எத்தனை வாடா டே. நான் உடக்கே போகிறேன்டா டே. இப்போதான் நான் ஒச்சே முடிச்சிட்டேன். சரி நல்ல கன்லாம் கிடைக்குதான், மத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். எங்கேயும் கிடைக்காத கன்ஸ் இதெல்லாம். அப்போ அடி அசனல்னா அசனல் தான்டா.
என்னமோ இதுக்கு உள்ள வந்துட்டான்டா. டக்குனு கிராஸா வாடு பாடி உள்ளே போய் லூட் அடிச்சுக்கிறாடே. காரில் ஏறி போகலான்றான். இதே நான் ரன்னிங்கில் தான் போவேன். காரில் ஏறியெல்லாம் பழக்கம் இல்லை. இது 90 ரூபா அதுக்கு. நான் வேணாம், 900 ரூபா. 90 இல்லை 900. தப்பாக சொல்லிட்டேன். சரி போவோம் அப்படியே போவோம். அங்கே முடிஞ்சிருக்கு கைஸ். அது அப்படிக்காதான் கைஸ். ஏன்னா அங்கே எனிமி இருக்கும். போ டக்குன்னு போ. அங்கே தான் அந்த ரிவைவல் பாயிண்ட்டுக்கிட்டே எனிமி ரிவைவ் பண்ணி விட்ருக்கான் டீமெண்ட்டை. அம்மா பெரிய டோர்னமெண்ட்டு போகிற மாதிரி இதில் ரிவைவ் பண்ணி விட்ருக்காது. உன்னை கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கண்டே. ரொம்ப நேரம்லாம் ஆகாது உன்னை கண்டுபிடிச்சி அடிக்க. எங்கே இருந்தாலும் நீ வெளில வந்து தான் ஆகணும். காரில் வா போகலாமா டேய்? அப்படியே வாடா டே, என் பின்னாடியே வா. எனிமி எங்கேயுமே இல்லையே. எங்கே தான் போயிருப்பான் திருட்டு பையன்? ரோகன் எடுத்துக்குதான்ப்பா. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. மீட்டுபிக்கு எனிமிடா. எவ்வா நாக்குடா டே. லூட் அடிக்க ஓடுறான்டா டே. ஐயோ என்கிட்ட டேமேஜ் சொல்லுவாங்க. அவனுக்கு டேமேஜ் என்னடாச்சு? ஐயோ நெட்டுக்கு ரைட்ஸ்ன்னு நினைக்கிறாங்க அவனுக்கு. டே பாடி 999 போயிடுச்சான் டப்புன்னு. டேமேஜ் அடி. எங்கிருந்து அடிக்கிறான் அவன்? ஐயோ பாடி எங்கிருந்து அடிச்சானே தெரியல. கருமத்தை எங்கிருந்து அடிச்சா டக்குன்னு அடிச்சிட்டான் கைஸ். அந்த சைடு தான் இருக்கு. இந்த சைடு தான் இருக்குன்றான். இது உனக்கு ஹெட்ஷாட்டை போட்டாதான் அடங்கும். நீ போயிட்டு வா. அவனோட டீம் மட்டும் போட கைஸ். டீமே முடிச்சிட்டேன். லூட் அடிக்க வேண்டாம் பாரு. சரி இங்கே போனாலும் லூட் அடிக்க வந்துடுறானுங்க. அவ்வளோதான். போவோம் அப்படியே போவோம். லான்ச் பேடில் பறந்து போயிடலாமா? எங்கே போகுது? ஜோனுக்குள்ளே போகுது. ஜோனுக்கு வெளியில் இது போல. இது வேலைக்கு ஆகாது. இது வேலைக்கு ஆகாது. ரன்னிங்லேயே போயிடலாம். அந்த ரன்னிங்கோட இது வேறு போயிடுச்சு. இது என்ன ஸ்கில்லுடா இது? சரி அதை விடுங்க. ஆமாம் அப்படியே ஆடுவோம். போ அப்படியே போயினேரு நிற்காம போடா. எனிமிலாம் எவனும் வரல. அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி போ. என்னடா இது? 1300 ரூபாய் இருக்கு. போர்ட்டல் கோ இருந்தால் வாங்கிக்கலாம் கைஸ். இருங்க போர்ட்டல் கோ இல்லை, காசு இல்லை. எடுத்தாமல் ஒரு ஓட்டம்ன்ற மாதிரி. இப்போ நான் அந்த காசை எடுக்க போகிறேன். மஞ்சா கலரில் காட்டுதா? இந்த ஜீப் எடுத்துன்னு போயிட்டு அதை போய் அலேக்கா போய் எடுக்க போகிறேன். போகலாம். ஏறா ஜீப்பில். ஏறிட்டோம்ல டக்குன்னு போ. அவன் சொல்கிறான் டே என் காரில் ஏறி வாங்கிண்டா. அவனுக்கு நிலமே தெரியாமல் அவன் பாட்டு ஆடின்னு இருக்கான். எனிமி வந்தாலும் தெரியும் அவனுக்கு. சுற்றிட்டு இருக்கான் ஜாலியாக. நானே அப்படி தான் சுற்றிட்டு இருக்கேன். அதை கண்டுக்காதீங்க விடுங்க. அவன் சுற்றினா தப்பு, நான் சுற்றினா தப்பு கிடையாது. ஏன்னா நான் போட பிளேயர், நான் அடிச்சிடுவேன். சும்மா தான் கைஸ். சரி இப்போயாச்சும் இதை வாங்கிக்கலாம். வாங்கி லாஸ்ட்டு ஜோனு கரெக்டாக இதை வாங்கி கடைசி ஜோனில் எது பெரிய வீடோ அதுக்கு மேலே இந்த போர்ட்டலில் போட்டு போயிடலாம். போகணுன்னு வைங்களேன், அசால்ட்டாக கில் அடிக்கலாம் கைஸ். சரி இப்போ போவோம். அப்படியே போகிறோம். கண்ணா நீ போடா. ஜோனுக்குள்ளே போயாச்சு. இப்போ இன்னும் போடா. ஆமியுமே நிற்காம போயினேது. கேமிங் வெயிட்டி ஆமி அப்படியே தலைகீழ சொல்லிட்டேன். ஜோனுக்குள்ளே என்னடா பண்ணுற? என்ன முட்டை சொல்கிறேன். முட்டை பூந்து போயிட்டேன். நான் தான் அவனை முட்டை சொன்னேன். முட்டை என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு பூந்து போயிடுதான். ஆமாம் பூந்து தான் போயிடுச்சு. இப்போது சரி இப்போ பீமா சக்திக்கு மேலே போகலாமா? பயங்கரமாக இருக்கும்ல பீமா சக்திக்கு மேலே. இல்லை வேணாம் விடுங்க. ட்ரோனுக்குள்ளே போய் ஏதாச்சும் எனிமி தெரியுதான்னு பார்க்கலாம் கைஸ். நம்மளும் தெரியும் தான் எனிமிக்கு. எனிமி எனக்கு வேணும்ல, அடிக்கணும்ல. இன்னும் 21 பேர் அலைவு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு 21ன்னு பாருங்க.
எங்கடா இன்னும் உள்ளே போகணுமா? இன்னும் எவ்வளோ உள்ளடா? டேய் எவ்வளோ உள்ள என்னடா ஃபோன் ஹேங் ஆகுது லைட்டா. எவனுமே இல்லை ப்ரோ, இல்லை எவனும் இல்லை. போவோம் அப்படியே. போடா போடா. டே ஜெய்சனே அப்படியே சுற்றின்னு இருக்காத, நீ வா முன்னாடியே வா. டேய் எங்கடா இருக்க? டேய் வாடா. டேய் என்ன பண்ணுறானே தெரில கைஸ். ஜோனுக்குள்ளே வந்தாச்சியா பாடி. இது இப்போ தான் ஈபியில் இருந்துடா, இப்போ தான் ஹெச்பிக்கே ஆகினேன். எனிமி டே. ஜெய்சன் எனிமிடா. டே அங்கே எனிமிடா. டே அட்ரா. டே எனிமிடா அங்கே பார்த்துண்டா. டே எனிமிடா. டே அப்படியே வாடா. டே அட்ரா. டே எனிமி அட்ரா. டே போடு போடு போடு. எனிமி வேண்டா ஃபுல்லாக அங்கே. அவன் தான் அடி வாங்கின்னு இருக்கான். அப்படியே பேக்கப் கொடுக்குறேன்டா. நீ அட்ரா. டே நான் அப்படியே பேக்கப் கொடுக்குறேன், நீ டக்குன்னு போ. பேக்கப் கொடுக்குறேன் உனக்கு, பக்காவாக பேக்கப் கொடுக்குறேன், நீ அட்ரா. டே அவ்வளோ ஃபைட்ரா. டே இந்த ஷார்ட் கன் எடுத்துன்னு வந்தேன். அடி 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 நாக்கிட்ட. டி 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 இது நோட் பண்ணும்போது வரண்டா. டி ஐயோ ஐயோ எகிரி டே கில்ல. ஐயோ சை, ரிவைவ் பண்ணி விட்றேன்டா. டே பொறுமையாக எதுவும் ஒன்று ரிவைவ் பண்ணுறேன் சரியா? பொறுமையாக இருக்கும் ரிவைவ் பண்ணுறேன் உன்னை. இது புல் நிறைய லூட் அடிச்சிக்கலாம் இவங்கிட்ட. டேய் எங்கேருந்துடா வந்தீங்க? டே ஐயோ எங்கே இந்த சைட்லலாம் இருந்துலாம் அடிக்கிறானுங்களே, இது வேலையே ஆகாது. சரி விடுங்க, கிட்ட வந்துட்டோம். பிளாட்டினம் 3 கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ரேங்க்கு தான், ஏற்றி போயிடலாம். எப்படியாச்சும் பிளாட்டினம் 4 போகிறோம். போவோம். 4 கில்லு 3 கில்லு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருங்க போகுது, இருங்க. மேட்ச்சுக்குள்ளே போதா இல்லையா? போயிடுச்சு கைஸ் மேட்ச்சு. இருங்க, நம்ம இந்த தடவை எதில் இறங்க இருக்குன்னே தெரில. பொறுமையாக இருக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அடித்து உடச்சி லூட் அடிப்போம். நான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது உள்ள அவனும் முக்குறான், நானும் முக்குறான். உடச்சிட்டான்னு நினைக்கிறேன். 10 ரூபா கிடச்சிது. 10 ரூபா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மேப்பா? ஐயா இந்த மேப் எனக்கு வரவே வராது. சரி பார்த்துக்கலாம். வராதுன்னா வர வைக்கணும். அதான் ப்ரோ பிளேயர். அவன் சொல்கிறான் முஞ்சான தொட்டு காட்டுறான்றான். இப்போ தொட்டுட்டேன்னா அது கணக்கு வராது, அடிடான்றான். டே 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 நின்றா. அப்படி ஓடுறான் பாருங்களா அவன் திட்டு பையன். சரி சரி நம்ம வந்து ஃபார்மு டோப்பியாலே இறங்கலாம். அங்கே நிறைய எனிமீஸ் இறங்குவானுங்க. இல்லை வேணாம், அசனல்கிட்டே இறங்கிக்கலாம். செத்துக்கிட்டு போய்ட்டோம்னா யாருக்கு தெரியும். அப்புறம் இந்த சரி இறங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகாது. எங்கடா? இங்கே தான் கைஸ். அதான் அசனல்கிட்ட தான் கைஸ் இறங்க போகிறோம். அப்படியே இறங்குடா. ஏன்னா அசனல்கிட்ட இறங்கி அசனல் உடைக்கணும். இறங்கு டக்குன்னு இறங்கு. இது மாதிரிலாம் இறங்கலாங்க. சாண்டினோ வந்தால் இது மாதிரிலாம் இறங்கி அசனலை உடச்சி எடுத்துக்காட்டின்னு இருக்கலாம். உடச்சி கண்ணை எடுத்து திரும்பி மழை போயிடலாம். அவன் நான் கேக் கரெக்டரில் எடுத்துன்னு வந்தேன். அவன் எங்கேயோ இறங்கிட்டான். இப்படி ஏன் இப்படிலாம் பண்ணுற? லூட் வேணான்னா விடு, நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும்? எவ்வளோ நேரம் தாண்டா ஆகும் இதை உடைக்கிறதுக்கு? அவன் உடச்சிட்டேன். அப்படியே லூட்லாம் இருக்குடா உள்ள கிட்டி பாதி. ஜன்னலுமும் இருக்கு ப்ரோ உள்ள. ஐயோ வரண்டடி லூட் அடிக்க வந்துட்டடி. எனக்கு லூட், எல்லா லூட்டும் எனக்கு வேண்டாம். நம்ம லூட் அடிச்சாச்சு, போதும், இதுவே போதும். போடா கன் எடுத்துக்கடா போடா. மேக் 10 3 சிப்பு 1 குரோசா. லாங்குக்கு குரோசா, ஷார்ட்டுக்கு மேக் 10. அப்படியே போவோம். இருங்க காசு எடுத்துக்கலாம். இது வேறு குத்தணும் இருக்கு. சரி காளான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், காசு எடுத்துக்கலாம். லூட்டு மேலே ஏறி போகலாம் கைஸ். இருங்க கைஸ். அவனடா காளான் சாப்பிடுவானா? MP40 தேவையில்லை, மேக் 10 தான். நல்ல லூட்டாக கிடைக்குது இங்கே. தெரிஞ்சிருந்தா இனிமேல் இங்கே தான் இறங்கணும்ப்பா. எனிமியாடா? எனிமின்றான். எங்கடா எனிமியாடா? 3 பேர் அடி. அப்படியே போய் அடிக்காதடா, போட்டுருவானுங்கடா உன்னை. டி நீ பார்த்து போறடா. எங்கடா சுட்டுனே முன்னாடி போயடா.
சுட்டுனே முன்னாடி போகிறான் கைஸ் அவன். ஓடுறான் கைஸ் அவன். நான் தான் ஓட சொன்னேன். இப்போ நான் அப்படியே இங்கேருந்து பேக்கப் கொடுக்குறேன், நீ ஏறி போய் அடின்னேன். அவ்வளோதான்டா, ஏறி போயிட்டான்டா அவன், கலக்கிட்டான். டே ஜேஸ் நீ அங்கேயே செம்ம டேமேஜ் ஆகும் கைஸ். நீ அப்படிக்கா போ, நான் ரைட் சைடாக போனேன், நீ லெஃப்ட் சைடாக போடா. போ அப்படிக்கா போ, நீ ஃபஸ்ட்டு போ. எனிமி என்ன தான் பார்த்தான், நீ ஃபஸ்ட்டு போ. இப்படி போடா டே, என்ன பண்ணுற? கிரனேட் எடுத்து அடிக்க போறியா? அப்படியே போடா டே, நான் இப்படிக்கா வரேன், நீ அப்படிக்கா போ. எனிமி இப்படிக்கா வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படிக்காவே போ. குஸ்ட எனிமி வரானா இந்த பக்கம்? வந்துட்டான்டி. எனிமிடா இங்கே தெரிஞ்ச வந்திருக்கான்டா. அப்பாடி முஸ்டேன். இந்த எனிமியோட கதை முடிஞ்சுது. கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஓடி போய். லூட்டாடி லூட்ட வச்சுக்கோ போ. நான் வீட்டு மேலே ஏறினேன். வீட்டு மேலே வாடாடி, வீட்டு மேலே வாடாடே. டக்குன்னு வா வீட்டு மேலே. அவங்க எவனுமே இல்லையா வீட்டு மேலே? லூட்டு பறங்களாம் கச்சிச்சு. நல்ல ஸ்பாட்டு தான் இதுவும், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இறங்கலாம். பராங்க கேட்டான். எனிமி இறங்கலாம்டா டே. பராங்க வேணுமா? எனிமிடா டி. என்னடா டி, வாடா. அப்பா ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுறான் பாயப்பா. பராங்க பேர் எடுத்துக்கோ. வேணான்ட்டான். அஷ்டியாடா நாக்குடா. அவன் நாக்குன்ட்டான். அவங்களும் வந்துச்சு. அவன் தான் நினைக்கிறேன் இறங்குனது. அவ்வளோதான், உடச்சிடலாம் குழுவால். நானும் அடுறாடி. ஐயோ பயங்கரமாக ஆடுறா புள்ள தலைவர். செத்தானா இல்லையா? எனிமி எங்கேருந்து அடிக்கிறான்? எங்கேருந்து அடித்தானே தெரில. அந்த பக்கத்தில் இருந்து அடிச்சா. அந்த பக்கம் தான் போகலாம். இருங்க, போடா அந்த பக்கமாக போடா. சம்பவம் காத்துன்னு இருக்கு. டக்குன்னு போ ஆமிமே. உன்னாலும் எனிமிடாடி. எப்பா என்ன டேமேஜ் ஆகுது. டக்குன்னு வாடாடி ஜேஸ்னு. வெளில இருக்காது, உள்ளவா வண்டியா? அப்பாடி விளையாட வச்சுக்கிறேன். இதுதான் எனிமி. எங்கடா இருக்கான்? எங்கே அடிச்சானே தெரில. வீட்டு மேலே ஏது, எங்கடா இருந்தா இருக்கான்? அவன் காலையே காணும். இந்த வீட்டு மேலே போடா. வாடா டே ஜேஸ்னே, பின்னாடி வாடா. பேக்கப் கொடுடா. வீட்டு மேலே ஏறினா பேக்கப் கொடு. வாடா, குளோவில் அடிக்கணும்டா. ஆனால் சேரி கீழே வந்துட்டு போகிறான். கரெக்டாக குளோவில் வச்சாச்சு. அவ்வளோதான் டே. எப்படியா மேலே ஏறி போகணுன்னு கேட்குறான். வாடா அப்படியே ஜம்ப் பண்ணி வாடா, வந்துடுவாடா. கீழே இருக்கா டே. அடிக்கிறான்டா டி. எங்கே அடிக்கிறானுங்க? இந்த பக்கம் ஒருத்தன் நான் ஃபஸ்ட்டே அடித்தான். எனிமிடாங்க ஜேஸ்னே. எனிமிடாடி. புல்லட்டு விட மாட்டேங்குடா அவன். டே அட்ராடி அச்சுன்னு இருக்கான். இந்த பக்கத்துலேருந்து அச்சிட போகிறான் அவனாச்சு. பா வெறி கொண்டு போகிறேன்யா. நான் இங்கேருந்து அவனுக்கு பேக்கப் தரேன், நீ ஏறி போடா. அடிக்கிறான் ப்ரோ, வேற மாதிரி அடிக்கிறான். நாக் பண்ணிட்டானா தெரியல. எனிமிடா, உன் சைடில் எனிமிடா. அவ்வளோதான் டே, இல்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இல்லை கன்ஃபார்ம்டு. எங்கே இருந்தோ வந்து அடி வாங்கினு ஓடி போயிட்டான் அவன். அவன் நாக்கு இருக்கான். கிளியர் பண்ண வேணான்னா அடிக்கிறானுங்களாடா டே. செத்து போயிடுவியா டே? இதெல்லாம் ஒரு ஜோனே கிடையாடா. இதுக்கு எதுக்குடா அவ்வளோ பில்டப்பை குத்த நீ? நிதி இது போவோம் அப்படியே போவோம். ஏன் அங்கே ஒரு இதுக்குள்ள ரொம்ப பண்ணின்னு இருக்கான்டா, பேரஷூட்டாண்டா. டக்குன்னு வாடா டி, டக்குன்னு வாடா ஜேஸ்னே, பின்னாடி வாடா. எனிமிடா டே. எனிமி ஒன்று வாங்கணுவான். தான் வந்துட்டேன். என்னடா பண்ணுவீங்க எல்லாம் டி? அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். 3 பேர், ஒருத்தர் நாக்கு, நம்ம அடிச்சவன் நாக்கு. எங்கே அடிக்கிறானுங்க டி? குரோனா. அப்பாடி குரோனா இருந்துச்சு. ஜேஸ்னே இப்பெல்லாம் நிற்காடா. செத்துக்கிட்டு போடா நீ. அப்பாடி லூட்டு பக்காவாக இருக்கியா இங்கே லூட்டு. அலாக் பவர் கச்சிச்சு. எங்கே அடிச்சா? அங்கே குளோவில் ஒன்று இருக்குது. போய் போய் அடிக்கிறான். ஏறி போவான்னா ஏறிப்போ. நான் இந்த வீட்டு மேலே ஏறி சைட்லேருந்து உனக்கு பேக்கப் தரேன். சைடு பேக்கப்லேருந்து உனக்கு தரேன். நீ ஏறி போடா, டக்குன்னு போடா. ஒரு நாளில் நான் இந்த வீக்கில் தான் கைஸ் நான் செத்து போனேன். இன்னும் நான் மறக்கவே இல்லை.
அங்கேருந்து அடித்தான், எதிர் வீட்டிலேருந்து என்ன அடித்தான் ஒரு நாள், மறக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைமா ஐயோ ஓகே. அர்சனல் மேலே இருக்காண்டடி, அர்சனல் மேலே ஒருத்தன் இருக்கான், நீ ஏறி போப்பா. கரெக்டான புல்லட் ரெடி, பர்ஃபெக்டாக வச்சான்டா அவன். நீ ஏறி போ, நான் பேக்கப் தரேன். இங்கே கஷ்டம் புல்லட் வச்சிட்டான். இப்போ இனிமே தாண்டா தட்டியிருக்கான், டக்குன்னு வச்சுட்டான்டா. சரி டே பேக்கப் விடான்றான். ஐயோ எதாவது நான் வந்தா டே இது அடி செத்துக்கிட்டு போடா. எனிமிடா அடி, இங்கே எனிமிடா டே எனிமிடா. ஹெட்ஷாட்டை போடு. ஓசி அடிச்சிட்டா பரவாயில்ல விடு. நான் இத்தனை ஓசி அடித்தேன் போன மேட்ச்சு. டே அந்த அர்சனல் மேலே ஒரு எனிமி நாக் பண்ணிட்டானுங்களா? எப்போ பின்னாலேருந்து அடிச்சிட்டானுங்களா கைஸ்? ஐயோ இது வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது போட்டானுங்க கைஸ். ஐயோ நீ போய் அடிடான்றான், நீ எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம், நான் ரிவைவ் கூட பண்ணிக்கிறேன்றான். ஐயோ இந்த மார்க்கை வேற போட்டானுங்களே, எப்போ நல்லா நிறுத்துவீங்கிடுது. டக்குன்னு போட்டு ஜோன் சர்வர் தான், வழியே இல்லை, இப்படி அடிக்கிறானுங்க அவனுங்க. டக்குன்னு போடா டக்குன்னு மெடிக்கல் டெஸ்ட் ஓடுறா கைப்புள்ள. டக்குன்னு போடா கைப்புள்ள ஓடினது. ஷாப் அங்கே ஒன்று இருக்கு, அங்கே தான் போய் ஆகணும். ஆனால் அங்கே தான் எனிமிஸ் இருக்கானுங்களே, பார்த்துக்கலாம். போ ஏறி போ. நான் அவங்க ரிவைவ் பண்ணி விடுறேன், எப்படினாச்சும் தப்பிச்சு போயிட்டு நான் செத்துடுவேன். ஒன்றும் நீ பண்ணாத, என்ன ரிவைவ் பண்ணுறதுக்கு அது வழி இருந்தால் ஏதாச்சும் பாரு. ரிவைவ் பண்ணிட்டேன்டா டே, சூப்பர் ரிவைவ் போட்டேன்டா. அவ்வளோதான்டா, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன்டா. உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணுறா, அவ்வளோதான்டா. என்னால் முடிஞ்சது என்ன முடிஞ்சதுன்னு தெரில. சரி இதை போட்டு டக்குன்னு ஓடி போகலாம், ஸ்பீடாக ஓடி போகலாம். 5 போயிடுச்சா? ஐயோ இது வேலைக்கு ஆகாது. ஓடுறா போடே. டி ஏன்டா உள்ள வர டி நீ ஒன்று கொடுக்க. ஐயோ டேய் உன்னை யாரா உள்ள வர சொன்னா சோனுக்குள்ள? சரி இனிமிக்கிட்டே போய் இறங்குறியாடா? சொல்கிறான் இந்த தடவை எங்கே இறங்கணும்னு மார்க் பண்ணுன்றான். அதுக்கு மேலே டைம் இல்லைடா டே, பயங்கரமாக அடின்னு இருக்கானுங்க. நானே ஏதோ ஒன்று போகிறேன், என்னால் முடிஞ்சது. என்னால் 7 போயிடுச்சா கைஸ்? இது என்னன்னு தெரியுமா கைஸ்? கீழே 8. இது ஜோனோட சமர்ரா வாண்டடா நின்று அடி வாங்கின்னு ஓட்டான். இப்போ அடிடே திரும்ப ரிவைவ் பண்ணி விட்டான். எப்படினாச்சும் ஒன்று நீ என்ன காப்பாற்றிக்க. இதுக்கு மேலே நான் காப்பாற்றிக்கிறது கஷ்டம். இது ஹெச்பி ஆக்கிடுவேன் இது. எப்பா நான் டென்ஷனாக இருக்கு. நான் வச்சுன்னு ஒரு வேலையும் நடக்காது. இருந்தாலும் நானே கட்ட ஆரம்பிக்கிறேன்னா கைஸ் மெடிக்கெட்டோட அளவு கம்மியாக இருக்குது, அதிகமாக தானே இருக்கும். ஐயோ 8 போனோம். எப்படியாச்சும் 10 பேர் அலைவா இன்னும். போடா ஆமியுமே போடா, சாதிக்க பிறந்தோம்டா நீ. போடா ஹெச்பியை போட்டு விட்டாச்சு முடிஞ்ச அளவு. எனிமியான்றான். டே எனிமிடா இங்கே. ஐயோ எனிமி கையில் மாட்டிக்காதுடா. டே நான் சாவு போறேன்டா டி. படி ஏதோ போலிச்சிக்கினேன். யப்பா நான் இந்த பக்கம் சைடாக ஓடி போயிருந்தேன்டா, என்னை விட்டுடா பா. ஐயோ என்ன அடிடா அது? ஐயோ கொஞ்சம் எழுதுடா. ஐயோ ஆமியுமே டக்குன்னு போடா. இப்படி ஆடுறானுங்களேடா அவனுங்க. டே சோனை விட்டு வர வெளில போகணுண்டா, இல்லை அப்படிக்கே ஓடுறானுங்க. பவரை போடு பா, சமத்தை பாரு. யப்பா ஏ பண்ணுது. ஐயோ எப்பாடி எப்படியே போலிச்சிக்கினேன். அப்பாடி குளுவால் உடைக்கணும். இருங்க 2-3 குளுவால் போட்டால் இதுவாக ஓப்பன் ஆகிடும். டக்குன்னு போடா ஆமியுமே. 8டா டக்குன்னு போடா. ஆட்டோ கச்சிச்சு. வட்டா மாமி 2 சூப்பர் மீடியா போடுறா. அவ்வளோதான் டே. அங்கே எனிமிடான்றான், அவன்கிட்ட எனிமியா? ஆமாண்டா டே, இங்கே ஒரு எனிமி இருக்காண்டா டி. எனிமிடா டே, இங்கே ஒரு எனிமிடா. ஐயோ சாவடா செத்த போயிட. போடு எங்கேருந்துடா? சைட்லேருந்து வச்சிட்டான். சரி விடுங்க. இவ்வளோ அலைவ் 5 வரையும் வந்துட்டோம்டா டேய். சோதான் அலைவ் 5 வரையும் வந்துட்டோம். இத்தனை 49 ப்ளஸ்ஸு பிளாட்டினம் 3 பாதி வந்துட்டோம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ். அடுத்த வீடியோஸ் தமிழ் கைஸ் தான் கைஸ். பாய் கைஸ். dum dum da 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 dum dum da 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 da